உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வீட்டில் வந்துட்டு எல்லாரும் முடிவெடுத்தபடி நம்ம வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு 5,00,000 வாங்கி நம்ம பண்ணலாம், அதை பற்றிலாம் எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. கூடவே நடேசனும் வந்துட்டு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி, ஏமா நிலா உனக்கு பண்ணுறதுக்கு என்னம்மா, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே உனக்கு செய்கிறதுக்கு நாங்கள் எதுவுமே இது பண்ண மாட்டோம்மா, உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோம், தாராளமாக நீ வச்சு பண்ண, இதுக்கு மேலே அப்பனுக்கு அப்பனான வீட்டை நீயே அழகாக கட்டுவோமா, இதனால என்ன, இதெல்லாம் ஒரு வீடா, பத்திரம் மட்டும்தான் என் பேரில் இருக்குது, இந்த உதவியை கூட உனக்காக நான் செய்ய மாட்டேன்னா, தாராளமாக நீ வச்சு செய்ய அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி போயிட்டு அந்த 5,00,000 வாங்கிட்டு வந்துட்டு திவ்யா மூலமாக எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு ஆஃபீஸையுமே அவங்க ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த என்ட்ரன்ஸோட அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே வந்துட்டு டிசைன் பண்ணணும். அப்படிங்கும்போதே யார் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளரே பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அங்கே என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஏற்கனவே நிலா தான் வந்துட்டு இந்த மாதிரி க்ரோர் கணக்கில் உள்ள ஒரு ப்ராஜெக்டே பண்ணியிருக்காங்க, அதிலே வந்து எக்ஸலண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, இதையுமே வந்து நீங்களே டிசைன் பண்ணுங்கள், நம்ம ஆஃபீஸ்க்கு யார் உள்ளே வந்தாலும் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் யாருமே வேணான்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போகக்கூடாது, நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கணுங்கிற மாதிரி நம்மளோட அட்மாஸ்பியரே அந்த அளவுக்கு இருக்கணும், அதனால் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ நிலாவும் அதே மாதிரி பக்காவாக டிசைன் பண்ணி ஸோ அந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் அப்படிங்கிறது ரொம்பவுமே அழகாக பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வரும்போது நடேசன்லாம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. உன்னை இந்த மாதிரி பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலாமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உன்னோட இந்த டேலண்ட்டுக்கு வந்துட்டு நீ இன்னும் எங்கேயோ போக போகிற, நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு அப்படியே நிலாக்கா அவங்க அப்பாவோட ஞாபகம்லாம் வந்துடுது. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை கேட்கும்போதுமே அதை கூட கொடுக்காம கீழே போட்டு கொளுத்தி அவங்க அந்த மாதிரி பண்ணவங்க. இப்போ வந்து நம்ம இந்த அளவில் இருக்கோம் அப்படின்னா இதுக்கு மேலேயும் நான் வளர்ந்து காட்டுவேன், அவர்கிட்ட நான் சொன்ன சவாலில் நான் ஜெயிச்சு நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போது நம்ம ஜெயிச்சு நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் யார், இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த சைடு சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன், அப்புறம் நடேசன் எல்லாருமே உட்காந்து ஆஃபீஸை பற்றி எல்லாருமே நல்லா இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே நிலா யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. ஸோ ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சு போகும்போது இவங்க வந்துட்டு கிளம்பி நிலா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க சோழனுக்கு. அப்போ சோழன் வந்துட்டு ஒரு லாங் ட்ரிப்பு போயிருக்காரு அப்படிங்கும்போது சோழனால் வந்து பிக்கப் பண்ண முடியல. அப்போ வந்து சோழன் சொல்லிடுறாரு, என்னால் இந்த மாதிரி வர முடியலங்க அப்படின்னும் போது, பரவாயில்ல சோழன் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க, நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்து சேஃபாக போங்கங்க, லேப்டாப் எதுவும் நீங்கள் பாட்டுக்கு அன்றைக்கி மாதிரி ஆட்டோலேயே விட்டுட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சோழன், நான் ஏதோ அன்றைக்கி ஒரு டென்ஷனில் அப்படி பண்ணிட்டேன், இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிலா அவங்களோட லேப்டாப் அப்புறம் பேக் எல்லாமே எடுத்துகிட்டு நேராக ஆட்டோ பிடிக்கிறதுக்காக ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு முன்னாடி வந்து ஒரு கார் நிற்குது. அப்போ டக்குன்னு பார்த்துட்டு இது சோழனோட கார் இல்லையே, யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கடைசியில் உள்ளே இருந்து ராகவ் இறங்கி வராரு. பார்த்த உடனே நிலாக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாகுது. பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே அவரை வந்துட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே நடந்து போக பார்க்குறாங்க. ராகவ் திரும்பவும் குறுக்க வந்து நிற்கிறாரு. என்ன ராகவ் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா ஆஃபீஸை விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை காண்டாக்டை பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட பேசி என்ன பண்ண போகிறீங்க, நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி உங்களுக்கு எனக்கும் செட்டே ஆகாது, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தயவு செஞ்சு அந்த மோட்டிவோடு நீங்கள் பேசுகிறீங்கன்னா என் முன்னாடியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிலா நீ என்னை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அவங்க பாட்டு கண்டுக்காமல் விறுவிறுன்னு வேகமாக கோவத்தில் நடந்து போயிடுறாங்க. ஒரு ஆட்டோவும் வருது, கையை காட்டி நிப்பாட்டி இந்த மாதிரி நாங்கள் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஏறியும் போயிடுறாங்க. அப்போ அப்படியே ராக வந்து கோவத்திலே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஒரு டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு என்னப்பா ராக ஆஃபீஸில் நல்லபடியாக போச்சா அப்படிங்கிறாங்க. அது அவர் காதிலே வாங்காத மாதிரி அந்த டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என்ன ராகவ் டென்ஷனாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. சரி சரி ஓகே காஃபி ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம் இப்போ தான் குடித்தேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கேஸ் ஃபைலெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா நாளைக்கு நிறைய கேஸ் வருது போல இருக்குது, இவ்வளோ கட்டு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்டா நாளைக்கு ஒரு 4-5 கேஸ் இருக்குது, அதில் ஒரு முக்கியமாக கடைசி ஹியரிங்க்கு ஒரு கேஸ் வருது, அதை நாளைக்கு எப்படியாவது நான் முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த கேஸ் கட்டை எடுத்து இப்படி போடுறாங்க. அதை பார்த்த உடனே வந்து நிலாவோட ஃபோட்டோ இருக்கிறத அவர் பார்த்துடுறாரு. இந்த கேஸாக நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்டா ஏன் இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி கேட்குறீங்க, என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பொண்ணு தான் இது அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பொண்ணா, சரி சரி அந்த பொண்ணு பேர் நிலா அப்படிங்கிறாங்க. என்னம்மா என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பொண்ணுன்னு சொல்கிறேன், அவள் பேர் கூடவா எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாளைக்கு இந்த கேஸ் முடிஞ்சிருமா அப்படிங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான், ஏற்கனவே அந்த பையனும் வந்துட்டு ஓகே தான் சொல்லிட்டான், டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான், மியூச்சுவலாக தான் 2 பேரும் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்படியே ராகவுக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னடா இந்த கேஸை பற்றி எதுக்கு நீ கேட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ நிலா அப்புறம் திவ்யா இன்னும் நிறைய பேர் சேர்ந்து இப்படி ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ராகுவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருது. அப்போது இது நம்மக்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் ரொம்பவுமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது யார் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது பார்த்தா அது இவங்களோடது அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே இவருக்கு ரொம்பவுமே கோவமாகுது. ஸோ நேராக அந்த ஆஃபீஸ்க்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே நிலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு நிலாவை பார்த்தோன்னே அப்படியே ராகவுமே ஷாக் ஆகுறாரு. நிலாவுமே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. என்ன ராகவ் இங்கே எதுக்கு வந்தீங்க? நான் தான் நேற்றே பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க. நிலா நான் ஒன்றும் அதுக்காக வரல. ஆமாம் இந்த ஆஃபீஸில் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கும்போது இப்போ பேசிகிட்டே நிற்கும்போது பார்த்து திவ்யா வந்துடுறாங்க. எல்லாருமே என்கிட்ட இருந்து வேலையை கற்றுட்டு இங்கே வந்து தனியாக ஒன்று பண்ணிட்டுருக்கீங்களா? எனக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் யாரையுமே ஒன்றும் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ அப்படியே ஒரு மாதிரி திவ்யாலாம் பயந்துட்டே நிற்கும்போது இப்போ நிலாவே பேசுகிறாங்க. ராகவ் எங்களோட சொந்த உழைப்பில் எங்களோட டேலண்ட்டில் நாங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டே தர முடியாதுன்னு சொன்ன ஆளு தானே. நீங்களாம் வந்து இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்னவே நீ இப்படி பேசுகிறீல, நான் என்ன பண்ணுறேன்னு உன்னை பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ராகவ் அப்படியே கோவத்திலே வெளியே போய் நிற்கிறாரு. நிலாவும் அப்படியே முறைச்சிட்டே நிற்கும்போது திரும்பவும் வராரு. வந்துட்டு ஆமாம் இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் வருதாமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதை நீ கேஸ் கொடுத்துருக்கீல்ல அதை எடுத்து நடத்துகிறதே என் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அப்படியே ஷாக் ஆகுது. அம்மாவா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு யாரை நடத்தினா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. சரி இப்போ அதனால என்ன அப்படிங்கிறாங்க. இன்னையோட உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும்ல, அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் நினச்சிப்பாரு. இதுக்கப்புறம் நீ அந்த சோளம் கூட இருக்க முடியாது, வேறு யாரையுமே நீ கல்யாணம் பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்படியே நிலாவுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இவன் யார் நம்ம லைஃப்பை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. திவ்யா பார்த்துட்டு என்ன நிலா இவர் இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. பாரு திவ்யா அந்த ஆஃபீஸில் தான் டார்ச்சர் பண்ணாருன்னு பார்த்தா இங்கேயும் வந்து இப்படியே பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி விடு நிலா நீ என்ன முடிவெடுத்திருக்க அப்படிங்கிறாங்க. நீ எதை பற்றி கேட்குற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா நானே உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ ஏதோ ஒரு ஃபஸ்ட் இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ பாரு நீ இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கனா அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைனா உன்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா? நீயே யோசிச்சு பாரு. அதுவும் இல்லாமல் சோழன் பிரதரை வந்துட்டு நினச்சி பார்க்கும்போதே அவர் உனக்காக சாரி சொல்லி ஹாஸ்டலில் வந்து பலூன் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார் பார்த்தியா, அதுதான் அவரை நினச்சாலே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மனுஷனை நீ லைஃப்பில் மிஸ் பண்ண போறியா நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி திவ்யாவை பார்க்கும்போது நீ என்ன யோசிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா நானுமே யோசிச்சு தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியவோ சரி அதெல்லாத்தையும் தாண்டி சோழன் எனக்காக எதுனாலும் செய்வார். எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் எனக்காக சோழன் வந்து நிற்பார். அதெல்லாம் தாண்டி வீட்டில் சேரனை அப்புறம் பாண்டி பல்லவன் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே என்னோட அங்கிள் அவங்க மட்டும் என் கூட இல்லை அப்படின்னா என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்புறம் உனக்கே தெரியுதுல்ல நிலா, அப்புறம் ஏன் இந்த மாதிரி ராகவ்லாம் வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நீ நடந்துக்கிற அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு சரி ஓகே எனக்கு டைம் ஆகிடுச்சு, ஆஃபீஸ் வந்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் போகலான்னு தான் வந்தேன். இப்போ சோழன் வந்துடுவார், நான் கோர்ட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. சரி நிலா பார்த்து எதுவாக இருந்தாலும் நல்ல முடிவாயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நிலா வந்து சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சோழன் கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இதோ வந்துட்டுருக்கேங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்படியே சோழனுக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்ல போகிறாலோ தெரியலையே, இன்றைக்கி தான் லாஸ்ட் ஹியரிங் அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டே இருக்காரு. ஸோ நிலா வந்ததுக்கப்புறமா போயிட்டு காரில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா நடேசன் உட்காந்துருக்காரு, சேரன் இருக்காங்க, அப்புறம் பாண்டி உட்காந்துருக்காரு, கூடவே பல்லவனும் இருக்கும்போது நிலா பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன எல்லாரும் கிளம்பி வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலா லாஸ்ட் ஹியரிங்னு கிளம்பி போகிறீங்க, சரி இத்தனை வாட்டி தான் நாங்கள் வரலையே, இந்த வாட்டியாவது நாங்கள் எல்லாம் இருக்கணும்னு தோணுச்சுப்பா அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவங்களாம் கிளம்பி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏறி உட்காந்துட்டு திரும்பவும் எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறாங்க. எல்லாரோட முகமுமே வாட்டமாகவே இருக்குது. அப்போ பல்லவன் மட்டும் அழுகிற மாதிரி உட்காந்துட்டு அண்ணி அப்படிங்கிறாங்க. சொல்லுடா பல்லவா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை நீ அப்படிங்கிறாங்க. ஏதோ சொல்ல வந்தில்ல என்னென்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. டக்குன்னு சேரன் இருந்துட்டு டே பல்லவா எதுவும் நீ பேசக்கூடாதுடா, எதுவாக இருந்தாலும் நிலா எடுக்கிற முடிவு தான், நீ அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே ஒரு வாட்டி பேசிடலான்னு தான் பார்த்தேன், திடீர்னு அண்ணி வந்து அங்கே வந்து நான் எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அண்ணி நம்மளெல்லாம் வீட்டை விட்டு போயிடுவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. அப்படி நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ நடேசன் இருந்துட்டு டேய் என் மருமக எது செஞ்சாலும் நல்லதாக தான் செய்யும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நீ பேசாமல் அமைதியாக உட்காரு அப்படிங்கிறாங்க. அப்படி நிலாவுக்கு ஒரு மாதிரி அழுகையாகவும் வர மாதிரி இருக்குது, எதுவும் பேசவும் முடியல, ஒரு மாதிரியே வண்டி ஓட்டிகிட்டே வராங்க. சோழனை பார்க்குறதுக்கு அதுக்கு மேலே பாவமாக இருக்குது. நிலா அப்பயுமே பார்க்குறாங்க சோழன் இவ்வளோ முகத்தை கஷ்டமாக வச்சுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கோர்ட்டுக்குமே போயிடுறாங்க. போனால் கரெக்டாக அங்கே வக்கீல் நின்றுட்டு இருக்காங்க. வந்தோடனே வா மணிலா சோழன் வாங்க அடுத்தது நம்மளோட தான் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்களாம் யார் அப்படின்னோடனே என் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி விசித்திரமாக பார்த்துட்டு என்ன டிவோர்ஸ் கேஸுக்கு எப்படி வந்திருக்காங்களேங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க.
உள்ளே போனோடனே கரெக்டாக நிலா சோழன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே 2 பேருமே போய் நிற்கிறாங்க. நிற்கும்போது பார்த்தா அப்படியே 2 பேருக்குமே முகமே ஒரு மாதிரி இருக்கு. சோழனுக்குலாம் அப்படியே அழுக முட்டிட்டு நிற்குது, விட்டா அழுதுற மாதிரி நின்றுட்டுருக்காரு. நிலா அதையுமே பார்க்குறாங்க. அந்த சைடு அவங்க 4 பேரையும் பார்த்தா அவங்களுமே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தாங்கவே முடியல. ஸோ அப்போ ஜட்ஜு கேட்குறாங்க, என்னம்மா இப்போயும் அதே தான் இதில் இருக்கீங்களா? லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் போனீங்களா அப்படிங்கிறாங்க. போனோம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, போன வாட்டி கேட்டப்பயே 2 பேரும் வந்துட்டு ஓகேங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. இந்த வாட்டி என்ன முடிவெடுத்திருக்கீங்க? 2 பேரும் அதே முடிவில் தான் இருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்படியே திக் மூமெண்ட்டாகவே இருக்கு. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்திலே நின்றுட்டுருக்காங்க. சோழனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா போன வாட்டி வந்துட்டு நிலாவுக்காக பேசணும், ஏன்னா அவளே நம்ம வழிக்கு வரமாட்டாளாங்கிற மாதிரி, இல்லை நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு அப்படி சொல்ல முடியல. ஏன்னா இது லாஸ்ட் ஹியரிங் அப்படிங்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டே நிற்கிறாரு. நிலா நீ சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியே இருக்கும்போது பின்னாடி திரும்பியும் பார்க்குறாங்க. அவங்களுமே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்போ டக்குன்னு இப்படி ஜட்ஜை திரும்பி பார்த்துட்டு, இல்லை மேடம் நான் இந்த டிவோர்ஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போது அங்கே இருந்தவங்களுக்குலாம் ஒரு மாதிரி சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி பாண்டி வந்து வேகமாக கை தட்டிடுறாரு. சேரனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பழம் வந்து டக்குன்னு விசிலே அடிச்சிடுறாரு. நடேசனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சோழனுக்கு இதை வந்து ரியலைஸ் பண்ணவே முடியல. என்ன சொன்னா இவ, நிஜமாக தான் சொன்னாளா அப்படிங்கிற மாதிரி முழிச்சு பார்க்குறாரு. அப்போ திரும்பவும் கேட்குறாங்க, நிஜமாக தான் சொல்கிறியாம்மா, இந்த முடிவில் உனக்கு மாற்றம் எதுவும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், நான் ஏதோ அவசரப்பட்டு அப்ளை பண்ணிட்டேன். நான் இந்த குடும்பத்தை விட்டு போகிறதா எனக்கு இல்லை, நான் சோழன் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அப்படியே சோழனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே டக்குன்னு அவரே கிள்ளி பார்க்குறாரு. வலிக்குது அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நான் அப்படியே நிலா பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நடக்கிறதெல்லாம் உண்மையா இல்லை பிரம்மையான்னு எனக்கு நானே கிள்ளி பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அமைதியாக இருங்க, இது கோர்ட்டு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் சந்தோஷத்தில் தாங்க முடியாமல் சிரிச்சுட்டே நிற்கும்போது இப்போது சோழனை பார்த்து கேட்குறாங்க, சோழன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? போன டைம் நீங்கள் தானே டிவோர்ஸ் கொடுக்குறதா சொன்னீங்க, 2 பேரும் மியூச்சுவலாக தானே அப்ளை பண்ணியிருந்தீங்க, அப்புறம் என்ன அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்போது உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஐயோ மேடம் அப்படிலாம் இல்லை, எனக்கும் இதில் ஓகே தான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஓகே 2 பேரும் சேர்ந்து வாழணுன்னா எனக்கு அதில் எந்த இதுவுமே கிடையாது. நாங்கள் உங்களுக்கு இத்தனை வாட்டி கவுன்சிலிங் கொடுக்குறதும் சரி, இத்தனை ஹியரிங் அடுத்தடுத்து மாற்றி கொஞ்சம் டைம் கொடுக்குறதும் சரி, எல்லாமே எப்பயாவது ஒரு வாட்டி நீங்கள் சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ்கிறோன்னு சொல்லிட மாட்டிங்களாங்கிறதுக்காக தான் இத்தனை ஹியரிங் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் லாஸ்ட் ஹியரிங்லையாவது புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ்கிறோன்னு சொன்னீங்கல்ல, அதுவே சந்தோஷம் தான். எந்த கோர்ட்லேயுமே வந்துட்டு கணவன் மனைவியை பிரித்து வைக்கணும்னு வந்துட்டு நாங்களாக எதுவுமே பண்ண மாட்டோம். அதுக்காக தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறது, கவுன்சிலிங் கொடுக்குறது எல்லாமே. எனிவே சோழன் நிலா 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டீங்க, இனிமேல் சேர்ந்து வாழ போகிறீங்கன்னா உங்களோட லைஃப்க்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிடுறாங்க. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் வக்கீல் பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னம்மா போன ஹியரிங் வரைக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. சாரி மேடம், நான் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வெளியில் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சோழன் வெளியில் வந்த உடனே அண்ணன் தம்பிங்க எல்லாருமே போயிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படி நடேசன் நின்றுட்டு இருக்கும்போது நடேசனுமே போய் பிடிச்சிக்கிறாரு. அப்போது அவங்களெல்லாம் பார்க்கும்போது நிலாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரில் நின்றுட்டு இருக்காங்க. நடேசன் டக்குன்னு போகிறாரு. போயிட்டு மடி நிலா அப்படிங்கிறாங்க. அங்கிள் அப்படிங்கிறாங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டால் கூட எனக்கு வந்துட்டு அந்த இது சரியாகாதுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ அங்கிள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, பெருமைக்கு சொல்லலை, என் பையங்கிறக்காக நான் சொல்கிறேன்னு நீ நினச்சிக்கிட்டீங்கனாலும் பரவாயில்ல. சோழன் வந்துட்டு உன் கூட இருந்தானா உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு எனக்கு அப்பையிலேருந்தே தோணிகிட்டே இருந்துச்சுமா. ஏன் நீ வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வந்த உடனே சோழன் கையை பிடிச்சிட்டு உங்கள் அப்பாவுக்கு பயந்துட்டு பின்னாடி போய் நின்ன பார்த்தியா, அப்போ தான் அவன் முடிவெடுத்திருக்கான் உனக்காக எது வேணால் செய்வேன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் செஞ்ச சின்ன தப்பு என்னென்னா, அன்றைக்கி உன்னோட எல்லா ப்ரூஃபும் இருக்குங்கிறத சொல்லாமல் அவன் திருட்டுத்தனமாக அந்த கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். அதுதானே உங்ககிட்ட பொய் வேற சொல்லிட்டு இது வந்து ஒரு பொய் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டான். அதுதானே தவிர மற்றபடி அவன் உன் மேலே வச்சுருக்க பாசம்லாம் ரொம்ப ரொம்ப உண்மையானதுமா அப்படிங்கிறாங்க. எனக்கே அது புரியுது அங்கிள் அப்படிங்கிறாங்க. உனக்கு புரிஞ்சிருச்சுல்லம்மா, அது போதுமா, நீ என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, நீ என் வீட்டை விட்டு போயிட்டினா எங்கே பழைய மாதிரியே என் வீடு ஆயிருமோன்னு நேற்று நைட்லாம் எனக்கு தூக்கமே இல்லை தெரியுமா அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்க்கும்போது எது எப்படியம்மா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்களா, எனக்கு அதுவே போதும், இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் இப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா, நான்லாம் ஸ்டீல் பாடி, எனக்குலாம் ஒன்றும் ஆகாது வாமா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவும் சிரிச்சுக்கிட்டே வராங்க.
இப்போ வீட்டுக்கு வரும்போதே பார்த்தா அப்படியே நிலா வந்துட்டு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்காங்க. சோழன் பார்த்துட்டு, ஏங்க என்னங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, நீங்கள் மட்டும் இப்படி யோசிச்சுட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன், நம்ம ராகவை பார்க்க போகலாமா அப்படிங்கிறாங்க. ராகவை பார்க்குறதுக்கா? ஏங்க எதுக்குங்க இப்போ இந்த நல்ல நேரத்தில் அவனை போய் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அவன் உங்ககிட்ட சொன்னானா? அப்படின்னா அவன் உங்களை மீட் பண்ணானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், நீங்கள் என்ன இன்னைக்கு பிக்கப் பண்ண வரலல்ல, அப்போ நான் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக நடந்து போயிட்டுருந்தேன். அப்போ அவன் எய்த்தாப்பில் வந்திருப்பான் போல், என்னை பார்த்துட்டு காரை நிப்பாட்டிட்டு என்கிட்ட அப்படி பேசுகிறான். இன்றைக்கி ஆஃபீஸ்க்குமே வந்துட்டு என்ன புதுசாக ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கோங்கும்போது என்கிட்டே வேலையை கற்றுக்கிட்டு இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்களா, என்னோடய கிளையண்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா, உங்களை நான் எப்படி பண்ண விடுறேன்னு பாருங்கிற மாதிரி என்கிட்டே திரும்பவும் சவால் விடுற மாதிரி பேசிட்டு, திரும்பவும் இப்போது டிவோர்ஸ் நீ பண்ணியிருக்கிறது வந்துட்டு இன்றைக்கி தானே லாஸ்ட் ஹியரிங், நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துருவல்ல, அதுக்கப்புறம் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேங்கிற மாதிரி என்கிட்ட திமிரா பேசிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே டக்குன்னு கார் அப்படி வேகமாக குத்துறாரு. ஹார்ன் சவுண்டு வேகமாக கேட்டுருது. உடனே பின்னாடி இருந்தவங்களாம், என்னடாச்சு, ஏன்டா ஹார்ன் இப்படி அடிக்கிற அப்படின்னு, ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன், அவனை பார்த்து நேரில் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறாங்க. நடேசன் அப்படியே பார்த்துட்டு, ஏமா நல்ல நாள் அதுவுமா, ஏமா அவனை கண்டவனெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு விடுமா, நம்ம நேராக கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் இன்றைக்கி நாள் நம்ம கொண்டாடுறோமா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் எல்லாரும் அப்படிங்கிறாங்க. நிலாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.